நீங்க சொல்ற மாதிரி அவரை ஒதுக்கணும் எதுக்கணும் நினைச்சிருந்தா வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, அவரை போட்டியிட சொல்லுங்க, நானும் போட்டியிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாரும் சொல்லலையே. அப்படி இருந்து அவங்க தேர்தலா நடந்தது. அதோட அண்ணன் சொல்றாங்க நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு. எங்க போய் எந்த பொதுக்குழுவில் அங்க எலெக்ஷன் நடந்தது, யாருக்கு போட்டி நடந்தது, யாரு ஓட்டு போட்டா நீங்க உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா நாம சொல்லிக்கிறது. உண்மை என்னன்னா அதை அறிவிக்கிறாரு, ஐயாவோட அறிவிப்புக்கு ஒப்புதல் கொடுத்து என்னங்கிறாரு, பல ஆண்டுகளா கட்சியில் ஒரு ஒழிக்க திட்டம் போடுறாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலும் தலைவரா ஐயா அவரை யாரும் ஒழிக்க முடியாது. நான் இப்ப சொல்றேன், அன்புமணி அவர்களை யாரும் ஒழிக்க முடியாது. அவரே தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டா தான், வேற யாரும் ஒழிக்க முடியாது. கூட இருக்க வக்கீல் பாலிமார் அவர் போடுவார். அவர் புக்லின் 4 ஆளுக்கு ஒரு புக்லின் மாதிரி கொண்டாந்து மண்ணவாரி போடுவாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. பீகார் மாநிலத்தில் போட்டியிடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்குறன்னு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவரா அன்புமணி இருக்காருன்னு அவன் சொல்லல. அன்புமணிக்கு இந்த சின்னத்தை கொடுக்குறோன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஐயாவுக்கு 2வது மனைவி இருக்குதுன்னு ஒரு செய்தி பரப்புறீங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் 3வது மனைவி இருக்குதுனால நீங்க 21 மனைவி இருக்குதுன்னு கூட செய்தியை பரப்புங்க. யாரும் இங்க ஏமாறுற மாதிரி இல்லை. ஐயா நான் இந்த சமுதாயத்துக்கு உழைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏமாத்துற தலைவர்ல, இந்த சமுதாயத்துக்கு உழைத்து விட்டு, இந்த சமுதாயத்துக்காக போராடி விட்டு, தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு, இந்த சமுதாயத்தை அங்கீகாரத்தை கொடுத்து, அரசியல் அதிகாரத்தை பெற்று, பொருளாதார அதிகாரத்தை பெற்று, சமூக அந்தஸ்தை பெற்று உயர்த்தி விட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு. தைலாபுரம்னா இந்த வன்னியர் சமுதாயத்தை ஐயா கிட்ட பிரிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது. அதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல. நீங்க அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கும்போது கூட யார் நியமிச்சுக்கிட்டு இருந்தா பொறுப்பாளர்கள்? கடந்த 3 ஆண்டுகளா எல்லா பொறுப்பாளர்களும் யார் நியமிச்சா? இன்னைக்கு அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள், சில பொறுப்பாளர்கள் அண்ணனோட இருக்காங்களே, அவங்களெல்லாம் நியமிச்சு அவங்க கடிதத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவங்க கடிதத்துல யார் கையெழுத்து போட்டிருக்கா, யார் நியமிச்சிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுங்க. எந்த ஒரு நியமனமும் ஐயாவால் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கு. அது நம்முடைய போராளி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மேற்கு மண்டல செயலாளரும் கரூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளருமான அண்ணன் PMK பாஸ்கரன் அவர்கள். சமீபத்தில் ஒரு அச்சு ஊடகத்தில் பேட்டி கொடுத்த அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் வக்கீல் பாலு பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதை பற்றித்தான் இன்றைக்கு விவரமாக நாம் அண்ணனிடம் சில கேள்விகளை வைக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வக்கீல் பாலு நேத்து ஒரு பேட்டி கொடுத்தா ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு அச்சு ஊடகத்துல. அதை அன்புமணி அவர்கள் தரப்பு ஊடக பேரவை பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பரப்பியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க அன்புமணி அவர்களிடம்தான் இருக்கிறது, கூட்டணி அவர்தான் பேசுவார், அதற்கான அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே சரியா இல்ல அதிகாரம் அன்புமணிக்கு தான் இருக்கா? இல்ல, பொதுவா உலகத்திலே இருக்கிற, இந்தியாவில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சின்னா அதுக்கு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியா அரசியல் செய்தாலும் பொறுப்புகளுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணதுனால ஐயா என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்கு தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர்லாம் நியமிக்கிறாங்க. அது ஒரு ஜனநாயக ரீதியா அதை நியமிக்கணுங்கிறதுக்காக ஐயா அவர்களுடைய நியமனத்துக்கு செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழுலாம் ஒப்புதல் வழங்குறாங்க. அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒப்புதல் வழங்குறதுங்கிறது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா 3 ஆண்டு காலத்துக்கு. சரி, அந்த 3 ஆண்டு காலம் நிச்சயம் அவர்களுக்கு பதவினா கட்டாயம் கிடையாது. அவங்களே கட்சி விரோத செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களை ஐயா நீக்கலாம். நீக்கிற அதிகாரம் ஐயாவுக்கு இருக்கு. ஆனா ஐயாவுடைய மனநிலை எப்படின்னா, எப்பவுமே ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அவங்கக்கிட்ட அதிகாரத்தை முழுசா கொடுத்து அவங்கள செயல்பட விட்டு பார்க்கறது அவருடைய வழக்கம். 3 ஆண்டுகள் நம்முடைய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் அந்த பதவிகளை கொடுத்தாரு. 3 ஆண்டு காலம் முடிந்துருச்சு. முடிந்த பிறகு ஐயா மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் ஐயா ஐயாவையே பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க.
ஸோ பதவி முடிந்த ஒருத்தர் ஐயாவுடைய பிள்ளை என்ற காரணத்தை கொண்டு ஏற்கனவே அவரை நாம் முதலமைச்சர் வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, அடுத்த தலைவராக இப்படியெல்லாம் முன்னிறுத்தி ஒட்டுமொத்த கட்சியில் உள்ள நாம் எல்லாரும் பிரச்சாரம் செய்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஐயா அவர்களுக்கு வயதாகிவிட்டது, ஐயாவுக்கு பிறகு யார் இருக்கிறா, நான் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கோஷ்டி, ஐயாவோட சொல்லுவார் ஒரு கும்பல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு ஒரு கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா, ஒரு 10 பேர் அடிச்சு போய் பேசுனா அதை கேட்கிற எல்லாரும் என்னடா இத்தனை பேர் சொல்றாங்களே, ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புவாங்க. அந்த பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க. இப்போ வழக்கறிஞர் பாலு நீங்களே சொன்னீங்க, அவர் அன்புமணி கூட வழக்கறிஞர்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவர் என்ன பேசுவாரு, அவர் இப்ப நம்ம சின்ன அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அவர் சொல்றாரு, அல்லது அவருக்கு என்ன சொன்னா பிடிக்குமோ அதை சொல்றாரு. அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு அவர் சொல்றாரு. இல்லைன்னா மக்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து தீரன் அவர்களுக்கு பிறகு 25 ஆண்டு காலம் தற்போதைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தான் தலைவராக இருந்தார். ஒரு நாள் கூட எந்த ஒரு தேர்தலிலும் ஜி.கே. மணி அவர்கள் இல்லைன்னா நான் சொல்லிடுறேன், ஜி.கே. மணி அவர்கள் நான் தான் தலைவர், நான் தான் கூட்டணி பேசுவேன், எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னதே இல்லையே. அவர் தலைவராக இருக்கும்போது அதிகாரம் மருத்துவர் ஐயாவுக்கு தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. எப்படி திடீர்னு இவர் தலைவரானா மட்டும் இவருக்கு அதிகாரம் வந்திருக்கும்? 3 ஆண்டுகளாக 6-7 முறை தொடர்ந்து தலைவராக இருந்தார், அப்படிதான் சொல்லணும். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு பொதுக்குழுவும் 3 ஆண்டுகளுக்கு ஒருக்க அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதுக்கு வெவ்வேறு இடங்கள்ல, ஊட்டியில கூட ஒரு பொதுக்குழு நடந்தது, இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு பொதுக்குழு நடந்தது. அந்த அவரை மீண்டும் மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு ஒருக்க தலைவரா திரும்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால 3 ஆண்டுகள் தான் தலைவர். ஆனா அவர் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிற அவருடைய நடவடிக்கை ஐயாவுக்கு விசுவாசமா இருந்தாரு, ஐயா நம்பிக்கை ஐயாவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தாரு, ஐயாவும் அவரை நம்பினாரு. அவர் திரும்ப அந்த வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மன்சூர் பொருளாளரா இருக்காருன்னா இப்ப 4வது முறையா இருக்காரு. ஏற்கனவே 3 முறை பொருளாளரா இருந்தாரு, இப்ப 4வது முறையா பொருளாளரா இருக்காரு. அது ஒரு பதவிக்கு திரும்ப திரும்ப வர்றது வேறு. ஆனா பதவிக்காலங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 ஆண்டுகள் தான். நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்ட விதிப்படி 3 ஆண்டுகள் தான் செல்லும். இன்னும் நீங்க ஜி.கே. மணி அவர்கள் தலைவரா இருக்கும்போது ஏன் அவர் எதுவும் செய்யல, தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்துமே ஐயா தானே செய்தார் நீங்க கேக்குறீங்க. நீங்க ஏன் அவ்வளவு போறீங்க? இப்ப நம்ம சின்ன அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கும்போது கூட யார் நியமிச்சுக்கிட்டு இருந்தா பொறுப்பாளர்கள்? கடந்த 3 ஆண்டுகளா எல்லா பொறுப்பாளர்கள் யார் நியமிச்சா? இன்னைக்கு அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள், சில பொறுப்பாளர்கள் அண்ணனோட இருக்காங்களே, அவங்களால நியமிச்சு அவங்க கடிதத்தை எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவங்க கடிதத்துல யார் கையெழுத்து போட்டிருக்கா, யார் நியமிச்சிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுங்க. எந்த ஒரு நியமனமும் ஐயாவால் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கு. அது கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை அதான் நடைமுறைக்கு சாத்தியம். அதைத்தான் நான் பல முறை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா நியமனங்களும் அனைத்துமே ஐயா அவர்களால் தான், மருத்துவர் ஐயா அவர்களால் தான் நியமிக்கப்படுகிறார்கள், நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவர் நம்முடைய அன்புமணி அவர்கள் தலைவரான பிறகு அவர் சொல்லுகிறவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை ஐயா நியமிச்சு கொடுத்தார்கள். ஏன்னா ஒரு தலைவரா போடுற போது அவரு செயல்படுறதுக்காக, அவருக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக அவர் மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு விரும்புறாரோ, அல்லது அவர் எனக்கு இவர் இருந்தா வேலை செய்ய சௌரியமா இருக்கும்னு அவர் சொன்னாரோ அவங்களுக்கு ஐயா நியமன கடிதம் கொடுத்தாரு. அவர் கேட்டுக்கிட்ட எல்லாருக்கும் கொடுத்தாரு, அது உண்மை. அதுக்கு அவரை பரிந்துரை பண்ணாரு, அவங்க பண்ணாங்க, அதுக்கு ஐயா கொடுத்தாங்க. ஆனா நியமிச்சது, அதாவது அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டியா எப்பவுமே ஐயா தான் இருந்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். எந்த இடத்துலயுமே ஐயாவுக்கு மேல இன்னொரு தலைவர் இங்க இருக்கிற மாதிரி யாருமே இது பண்ணல. இப்ப இருக்கிற குழப்பத்துக்கு என்ன காரணம்னா, தீரன் அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருந்தாங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்காரு. அவங்க ஜி.கே. மணி அவர்கள் செய்ய போறது இல்லை. அவர் எப்பவுமே அவர் ஐயாவை விட்டு ஒரு நூல் கூட நகர மாட்டார். அவர் அந்த காலத்துல இருந்து அதுல விசுவாசத்துக்கு பாத்திரமாக இருக்கிறார். ஆனா நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, வேற ஒரு நிர்வாகி வெளியில எவ்வளவு பேர் நம்ம கட்சி விட்டு போயிருக்காங்க, அதுல பெரிய பாதிப்பு வரல. என்ன காரணம்னா, அப்போ நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் தெளிவா இருந்தாங்க. என்ன தெளிவா இருந்தாங்கன்னா, ஐயா தான் தலைவர், ஐயா விட்டு யார் போனா எங்களுக்கு என்ன, நாங்க ஐயா கூட இருப்போம்னு தெளிவா இருந்தாங்க. இப்ப என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே குழப்பம்தான். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் ஐயாவோட பிள்ளை.
அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் குழம்பிடுறாங்க. இவர் வந்து ஐயாவோட பிள்ளைங்கிற அடிப்படையில குழம்புறாங்க. அதாவது குடும்பம் வேற, கட்சி வேற. இதை பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த குழப்பம் வராது. இப்ப ஐயாவுடைய அனைத்து சொத்துகள், அசையும் சொத்து, அசையாத சொத்து, என்னென்ன சொத்து இருக்கோ, அவர் போட்டிருக்க சட்ட வேட்டி முதற்கொண்டு அனைத்துக்கும் உரியவர்கள் ஐயாவுடைய பிள்ளைகள் 3 பேர் தான். 2 பெண் பிள்ளையும் ஐயா அன்புமணி அவர்களும் ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களும் கவிதா அக்கா அவர்களும் அவங்க தான் உரிமையானவங்க. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. அதான் உண்மை. ஐயா விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவங்க தான் வாரிசு சொத்துக்கள். ஆனா கட்சி என்பது வேறு, கட்சி வேறு, குடும்பம் வேறு. ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். இதுலதான் நம்ம மக்கள் வந்து குழப்பமாய்க்கிறாங்க. இப்ப மரியாதைக்குரிய அன்புமணி மீது உங்களுக்கு மரியாதை இருக்குன்னா நிறைய இருக்குது. அவரை வந்து ஏத்துக்கிறதுல உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருக்குன்னா எந்த குழப்பமுமே இல்லை. அவருக்கு யாருக்கும் கட்சிக்காரங்களும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனா ஐயாவை, மருத்துவர் ஐயாவை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், இந்த வன்னியர் சமுதாயம், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் அடிப்படை. அந்த ஒரு விஷயத்துலதான் முரண்பாடு ஏற்படுது. நாளைக்கே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எனக்கு தலைவர், அவர் சொல்றதுதான் நான் கேட்பேன்னு மருத்துவர் சென்னை அன்புமணி சொன்னார்னா எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. ஆனா அவர் அதை சொல்ற வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துலதான் அவர் வந்து ஒரு சிலர் வந்து பதவி ஏதோ ஒரு விஷயம் என்னடா சொல்றது, கூப்பிட்டாரே மறுக்க முடியலன்னு போறாங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்களும் நல்லவங்க தான். அங்க இருக்கிறவங்களும் யாரும் கெட்டவங்க கிடையாது. எல்லாமே இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் தான், எல்லாமே போராளிகள் தான், நல்லவர்கள் தான். அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாரையும் உருவாக்கியது ஐயா தான். ஐயா தான் உருவாக்குனாரு. எல்லாருக்கும் பதவி கொடுத்தாரு, அழகு பார்த்தாரு, அவங்கள உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல என்ன நமக்கு பிடிக்கலன்னா, ஐயாவை வெறுத்துட்டு, ஐயாவை புறக்கணித்து விட்டு, ஐயாவை அவமானப்படுத்தி விட்டு, ஐயாவை துவேஷம் செய்து பிரச்சாரம் செய்து விட்டு, ஐயாவை வீழ்த்தி விட்டு ஐயா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு தான் நான் எதிராக இருக்கோம். அதை நாங்க எதிர்ப்போம். அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயாவை வீழ்த்தணும்னு எந்த சக்தி அழைத்தவங்கனாலும் அதுக்கு முன்னாடி நாங்க வந்து நிப்போம், இடையில நாங்க நிப்போம். அதுல மாற்று உடல்ல இருந்து இதயத்தை தனியா எடுத்து வெளியேற்றி உயிரை காப்பாத்துவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 10-15 நாட்களுக்கு முன்பு 10-15 நாட்களுக்கு முன்பு ஐயா வந்து மருத்துவமனையில இருந்தார், சிகிச்சை பெற்றுட்டு வர்றார். தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நம்மளால் விமர்சனத்துக்கு ஆளான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட, ஒரு மூத்த தலைவர், நேர்மையான தலைவர், பதவி மீது பற்று இல்லாத தலைவர், ஆசைப்படாத தலைவர், இந்த அடித்தட்டு மக்கள், உழைக்கிற மக்கள், சாமானிய மக்களின் உரிமை குரலாக இருக்கக்கூடிய தலைவர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் உரிமைக்காக போராடுகின்றவர். அதாவது மற்ற கட்சிக்காரங்க மாதிரி கட்சி வேலை செய்யற தலைவர்ல, களத்தில் நின்று போராடுகின்ற தலைவர், சிறைவாசம் கண்ட தலைவர், தன்னை வருத்தி கொண்ட தலைவர், தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர். அப்பேற்பட்ட தலைவரை எல்லோரும் வந்து பார்க்கிற போது, பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், மத்திய அமைச்சராக பதவி பெற்றவர்கள் எல்லாம் மாவட்ட கவுன்சில், மாவட்ட சேர்மன் என்று இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அந்த பகுதியில மிகப்பெரிய மரியாதையோடு வலம் வருகிற அவர்கள், இந்த மரியாதையை நமக்கு கொடுத்த, நம்மை உருவாக்கிய ஐயாவை போய் உடம்பு சரியில்லைன்னு பாக்குறதுல, நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியலுக்கே வர வேண்டாம், நீ எந்த கட்சிக்கோ போ, எங்கேயோ ஓட்டு போடு, என்னமோ பண்ணு, அது வேற. ஆனா ஐயா அவர்கள் என்னை உருவாக்கிய தலைவர்னு சொல்லி அவர் வந்து பார்க்க கூட முடியும்னா உங்களை எது தடுக்குது? யார் தடுத்தா? அதான் இப்ப கேள்வி. இப்ப நான் சொல்றது, யார் தடுத்தா? உங்களை தடுக்கல. இப்ப ரயில்வே அமைச்சரா இருந்தார் வேலு, அவர் வந்து ஐயாவை பார்க்கறதுல யார் தடுத்தா? ஏகே மூர்த்தி மத்திய அமைச்சரா இருந்தாரு, அவரை யார் தடுத்தா? அவர் ஏன் பார்க்க முடியாது? என்டி சண்முகம் மத்திய அமைச்சராக்குனாரு, அவர் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு யார் தடுத்தா? அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தீங்களா, உங்களெல்லாம் யார் தடுக்கிறது? அந்த தடுக்கிற சக்தி என்ன சொல்லு, எனக்கு தெரியல. எதுக்காக அப்படி இருக்கிறீங்க? உருவாக்கின தலைவரே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அப்படி உங்களை தடுக்கிற சக்தி யார்? அதுதான் இப்ப எங்களுக்கு இருக்கிற கேள்வி. நீ அரசியல் வர வேண்டாம், நீங்க ஒன்னும் ஐயா வந்து காப்பாற்ற வேண்டாம், நீங்க ஓட்டே போட வேண்டாம். ஆனா நீங்க வந்து ஒரு சராசரி மனிதன் தனக்கு உதவிங்களை பார்க்குவாங்களா, அந்த ஒரு அடிப்படை கூட உங்களுக்கு இல்லை. என்ன காரணம்? இல்ல எவ்வளவு, அதாவது இப்ப நீங்களே என்ன மக்கள் பிரதிநிதி, நீங்க எந்த மக்கள் மேல பண்பா இருக்க போறீங்க, பாசமா இருக்க போறீங்க? நமக்கே இப்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நினைச்சோம்னா. கேட்டா எதிர்காலம்தான். என்ன எதிர்காலம் எனக்கு புரியல. என்ன எதிர்காலம் உங்களுக்கு எல்லாம்? இந்த வயசுக்கு மேல என்ன எதிர்காலம்? ரயில்வே அமைச்சரா இருந்தார வேலு,
அவருக்கு என்ன எதிர்காலம், இனிமேல் என்ன புதுசா எதிர்காலம்? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கலெக்டரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து மத்திய அமைச்சரா இருந்தீங்க, சுகபோகமான வாழ்க்கை. இன்னும் உங்களுக்கு என்ன எதிர்காலம், என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு புரியல. ஏகே மூர்த்தி, நீங்களே சொல்றீங்க என்னை உருவாக்குனது ஐயா தான், நான் சாதாரண அம்மாளு, அது எப்படியோ மைக்கில் மட்டும் செம்மையா பேசுறீங்க, ஆனா அப்புறம் போய் அவர் பார்க்கறதுக்கு முடியல. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு விவரம் தெரிந்த நாட்கள்ல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி தான். ஒருவேளை கர்நாடகாவில் இந்த எல்லையோர பகுதியெல்லாம் தான் போட்டிட்டு இருந்திருக்கலாம். இதை தாண்டி பாண்டிச்சேரி, வேறு எந்த மாநிலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த தேர்தலையும் போட்டியிடல. மகாராஷ்டிரா, பீகார்ல, ஒரிசாவில் எங்கேயுமே போட்டியிடல. ஆனா தேர்தல் ஆணையத்துல பீகார் தொகுதியில போட்டியிட போறோம் அப்படின்னு வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து அங்கிருந்து ஒரு கடிதம் வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே சரியா? இல்ல இது வரைக்கும் போட்டிட்டு இருக்காங்களா வேற மாநிலத்துல போய்? இல்ல பாட்டாளி கட்சி இப்ப தேசிய கட்சியா மாத்திட்டாங்களா? இல்ல, அது எப்படின்னா, அரசியல்ல வந்து 3 விதமான தலைமை இருக்கு. பொதுவா அரசியல்ல வந்து 3 விதமான தலைமைகள் இருக்குது. ஒண்ணு ஜனநாயக தலைமை, மக்களால தேர்ந்தெடுத்து வர்றது ஒரு தலைமை. இன்னொன்னு பரம்பரையா வர்றது, ராஜா, அப்புறம் இளவரசர், அப்புறம் இளவரசரோட புள்ள, அப்படி வருவாங்க. இன்னொன்னு இருக்குது சூழ்நிலை தலைவர், சுச்சுவேஷன் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 விதமான தலைமைகள் வந்து அரசியல்ல இருக்கு. இதுல இப்ப நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த கருத்து, அந்த தலைவரான பிறகு 2 விதமான அரசியல் பண்ணுவாங்க. ஒண்ணு மக்களோட ஏவாதித்த செல்வாக்கை பெற்று ஒரு அரசியல் பண்றது. இன்னொன்னு இப்ப 4வதா ஒரு அரசியல் வந்துருச்சு. அது என்ன அரசியல்னா, டெக்னிக்கலான அரசியல், நுட்பமா ஒரு சில அரசியல் பண்றாங்க. அந்த அரசியல் என்னன்னா, இப்போ ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, போய் பட்டா மட்டும் போட்டு வந்துருவாங்க. ஒரு 30 வருஷமா ஒருத்தன் குடியிருப்பான், இவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ரெக்கார்டை கையில வச்சுக்குவான், அங்க பாத்தீங்களா பட்டா என் பேர்ல இருக்குன்னு சொல்லுவான். அதாவது ரெக்கார்டை கிரியேட் பண்றது, நுட்பமா ஒரு அரசியல். அதுதான் இப்ப நடக்கிறது. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த வன்னியர் சமுதாயத்தை ஐயா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது. அதுக்கு வந்து இன்னும் யாரும் பிறக்கல. நீங்க என்னதான் ஐயா கெட்டவர்னு சொன்னாலும், ஐயாவுக்கு வயசாகி போச்சுன்னு சொன்னாலும், ஐயாவுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாலும், நேத்து பேசுனது இன்னைக்கு மறந்துட்டாருன்னு இப்படி எல்லாம் பரப்புறீங்க, செய்திகளை பரப்புறீங்க. இப்ப வந்து ஐயாவுக்கு 2வது மனைவி இருக்குதுன்னு ஒரு செய்தி பரப்புறீங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் 3வது மனைவி இருக்குதுனால நீங்க 21 மனைவி இருக்குதுன்னு கூட செய்தியை பரப்புங்க. யாரும் இங்க ஏமாறுற மாதிரி இல்லை. ஐயா வந்து நான் இந்த சமுதாயத்துக்கு உழைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏமாத்துற தலைவர்ல, இந்த சமுதாயத்துக்கு உழைத்து விட்டு, இந்த சமுதாயத்துக்காக போராடி விட்டு, தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு, இந்த சமுதாயத்தை அங்கீகாரத்தை கொடுத்து, அரசியல் அதிகாரத்தை பெற்று, பொருளாதார அதிகாரத்தை பெற்று, சமூக அந்தஸ்தை பெற்று உயர்த்தி விட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு தைலாபுரம் தோட்டத்துல. இவர் ஒண்ணு இனிமேல் செய்ய போறேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்து விட்டு உட்கார்ந்துருக்கிற தலைவர். இவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்துல போய் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில ஒரு கடிதத்தை வாங்கிக்கிட்டு, அந்த நான் சொன்னேனே பட்டா போட்டுக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு வேலையை அவங்க பண்றாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும், யாரை பிடிச்சா என்ன வேலை நடக்கும், அதுக்கு என்ன குறுக்கு வழின்னு இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு குறுக்கு வழி என்னன்னா, இப்ப பீகார்ல தேர்தல் நடக்குது. ஏன் அதை வந்து செஞ்சாங்கன்னா, எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்க நாம வந்து அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சி இப்ப பதிவு செய்ய, ஐயா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் வச்சிருந்தாரு. அது கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்து நிக்கிற கட்சியா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாறி இருக்குது. இப்ப அங்கீகாரம் இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தேர்தல் ஆணையத்தோட பார்வை வேற, அங்கீகாரம் இல்லாத பதிவு செய்யப்பட்ட கட்சியோட பார்வை வேற. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப மாம்பழ சின்னங்கிறது நமக்கு இல்லை. ஆனா நம்ம ஏற்கனவே இந்த சின்னத்தின் மூலம் ஓட்டுகளை பெற்று அங்கீகாரத்தை பெற்று இருந்ததுனால், தொடர்ந்து இந்த சின்னத்திலே போட்டிடுறதுனால, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நாங்க ஏற்கனவே இந்த சின்னம் எங்களுக்கு அறிமுகமான சின்னம், இந்த சின்னத்துலதான் நாங்க போட்டிட்டோம்னு கேட்கிற போது நமக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த சின்னத்தை கொடுப்பாங்க. அந்த சின்னத்தை எப்ப கொடுப்பாங்க, தேர்தல் நேரத்துலதான் கொடுப்பாங்க. அப்ப இப்ப போய் மாம்பழ சின்னம் வேணும்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நீங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்கும்போது வாங்க போங்கன்னு தொட்டுட்டுவோம். அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, குறுக்கு வழி ஒண்ணு, பீகார்ல நடக்குது இல்லைங்க எலெக்ஷனு, அதுல நாங்க நிக்க போறோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை ஒண்ணு சொல்லி, அந்த பீகார் எலெக்ஷன்ல நிக்கிற எங்களுக்கு சின்ன வேணும்னா அங்க யாரும் மாம்பழ சின்னம் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னா அங்க தெரியாது. சரி நமக்கு என்ன இருக்கு இவங்க கேட்கறாங்கன்னு கொடுத்துறாங்க. இது வந்து இது இன்னைக்கு தேதிக்கு வந்து இது சுயேட்சை சின்னம் தான். உண்மை அதுதான், சுயேட்சை சின்னத்துல நமக்கு முன்னுரிமை, அவ்வளவுதான்.
தொடர்ந்து இப்ப ஏற்கனவே போன தேர்தலுக்கு அப்படிதான், அதுக்கு முதல் தேர்தல் இப்படிதான் கேட்டு வாங்கி இருக்கிறோம். அது மாதிரி இப்ப அவங்க வந்து இந்த சின்ன கடிதத்தை கேட்கறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பீகார் மாநிலத்தில் போட்டியிடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்குறேன்னு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவரா அன்புமணி இருக்காருன்னு அவன் சொல்லல. அன்புமணிக்கு இந்த சின்னத்தை கொடுக்குறோன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. கடிதம் அவங்க வீட்டுக்கு அங்க போகுது. எது? திலக் ஸ்ட்ரீட்டுக்கு போகுது. கடிதம் ஏன் திலக் ஸ்ட்ரீட் போகுதுன்னா, இவர் என்ன பண்றாருன்னா இவரை மாத்திருக்காங்க. அது எப்படி மாத்தினாங்கன்னு கேளுங்க. கடந்த தேர்தல் நம்ம பொதுக்குழுவுல வந்து 8 தீர்மானம் தான் போட்டிருக்கிறோம், 9 தீர்மானம் போடல. நீங்க யாரு வேணாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய நேர்மை உள்ளவர்கள், நியாயம் உள்ளவர்கள், பண்பு உள்ளவர்கள், அறம் சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க பத்திரிகையில போய் படிங்க, எங்க வேணாலும் பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பொதுக்குழுவுல 8 தீர்மானங்கள் தான் போடப்பட்டிருக்கிறது. 9வதாக ஒரு தீர்மானத்தை இவர்கள் உள்ளே அதுல இல்ல, அதுக்கு அவ்வளவு கூட போக வேண்டியதுன்னா, அன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு போட்ட 8 தீர்மானத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் இருக்கு, எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. எங்கிட்ட கூட இந்த தீர்மான காப்பிகள் இருக்குது. அது நகல் நிறைய கட்சிக்காரங்கள்ட்டே இருக்கும், பத்திரிகையில இருக்கும். 9வதா ஒரு தீர்மானத்தை எழுதிக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, இந்த முகவரியை நாங்கள் வந்து சென்னைக்கு திலக் ஸ்ட்ரீட்டுக்கு மாத்திக்கிறேன்னு இவங்களே எழுதி, ஐயாவுக்கு தெரியாம எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு அந்த வீடு, இவங்க அதை வீட்டு அனுமதி கொடுக்கணும்ல இந்த அலுவலகம் நடத்துறதுக்கு, அதுக்காக அவருடைய துணைவியார் சௌமியா அவர்களிடமும் ஒரு ஒப்பந்தம் போடுவது போன்று அந்த அக்கா சௌமியா அக்கா கிட்டையும் ஒரு ஒப்புதலுக்கு, அது பொதுவாக ஒரு வாடகை பத்திரம் மாதிரி போடுவாங்க, அது போட்டு இதெல்லாம் கொண்டு போய் அங்க ஆவணங்களை தாக்கல் பண்றாங்க. அங்க 5000 கட்சிக்கு மேல பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஒரு கட்சியில இருந்து அட்ரஸை மாத்திக்க 10 தடவை கூட மாத்தலாம். நீங்க 2 நாளைக்கு ஒருக்க போய் அட்ரஸை மாத்தினா கூட மாத்தி கொடுப்போம். அது ஒரு விஷயம் இல்லை. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாதாரண வழக்கமான ஒரு வேலை. அதை அவன் மாத்தி கொடுத்துட்றான். ஸோ அந்த கடிதம் அங்க போகுது. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான வேலையை பண்ணிட்டு, பாத்தியா கடிதம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிணறு வெட்டின ரசீது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்ற மாதிரி, வடிவில் கொடுத்து சொன்ன கிணறு வெட்டின ரசீது என்கிட்ட இருக்குதுன்னு, அந்த மாதிரி இவங்க வந்து. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுக்கு 2 மனைவி இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தெல்லாம் எழுதுனாங்க இல்லைங்க. ஆமா, அவங்க எல்லாம் இனிமே முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போக மாட்டாங்களோ? ஐயாவுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க தான். இல்ல, அது எதுக்கு? ஐயாவுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க தான், 2வது மனைவி இருக்கிறாங்க தான். இப்ப என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு ஒன்னதுல பிரச்சனை இல்லை. நாங்க ஐயாவுக்கு வந்து எங்களுக்கு தலைவர். ஐயா எங்களுடைய அரசியல் தலைவர், எங்களுடைய சமுதாய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய லெஜண்ட் அவரு, எங்களுடைய காட்ஃபாதர் அவரு. அவருக்கு 2வது மனைவி. நாங்க என்ன போய் பாரம்பரியமா போயிருக்கோம்? 2 மனைவியா, 1 மனைவியா, 3 பிள்ளையா, 5 பிள்ளையான்னு கேட்கறது, அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தி. நான் வந்து ஒரு கட்சிக்காரர், ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு ஐயா வந்து அவன் ஏற்றுக்கொண்ட தலைவர். ஐயா வந்து வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சது 1980ல, கட்சி ஆரம்பிச்சது 89ல. அப்புறம் ஒவ்வொரு அமைப்பா ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. பசுமை தாயகம், உழவர் பேரியக்கம், வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை, இப்படி ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. ஆனா ஐயா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மருத்துவர். அவர் ஒரு மருத்துவரா இருக்கும்போது அவர் திருமணம் செய்யறது, அவர் ஒரு அப்போ ஒரு சராசரி மனிதர், சராசரி வாழ்க்கை, ஒரு மருத்துவரா இருக்காரு. அப்ப அவரு ஒரு மருத்துவரா அவருடைய வாழ்க்கை முடிவுகளை எடுத்திருப்பாரு. 1980க்கு பிறகு வன்னியர் சங்கம் துவங்கிய பிறகு, பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய பிறகு, இந்த தமிழ்நாட்டுல எத்தனாயிரம் பெண்கள் பொறுப்பாளர்கள், எத்தனை லட்சம் தொண்டர்கள் பெண்கள் வந்து ஐயாவை சந்திச்சிருப்பாங்க. யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கண்ணிய குறைவா ஐயா பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கா? சுட்டி காட்ட முடியுமா யாராலையாவது? ஐயா வந்து இந்த மகளிர்கிட்ட தவறா பேசினாரு, அந்த மகளிர்கிட்ட தவறா பேசினாரு அப்படின்னு ஒரே ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டுல சுட்டி காட்டுங்க பார்ப்போம். என்னது அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல்ல ஒரு அப்பலுக்கு இல்லாத நேர்மையான, ஒழுக்கமான, சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதர்னா ஐயா தான். ஐயாவுக்கு மேல யாருமே சுட்டி காட்ட முடியாது. நீங்க இன்னைக்கு அவரை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறீங்க. எதிர ஆயுதம்னா இதாண்ட ஆயுதம்னு எடுக்கிறீங்க. திருமணம்ன்றது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதுவும் அவர் வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு மருத்துவராக இருக்கின்ற போது எடுத்த முடிவு. 1980ல் அவர் தன்னை பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட பிறகு, வன்னியர் சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் சிதறி கிடந்த 27 வன்னியர் சங்க தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரே வன்னியர் சங்கமாக உருவாக்கிய பிறகு, அவர் ஏதாவது ஒரு அப்பலுக்குள்ள ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்காரா? அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு இதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இது எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல். ஒரு பெண்களை தான் வீழ்த்த முடியலன்னா ஒண்ணு செய்வாங்க, அந்த பெண்களுடைய குணத்துல குறை சொல்லி அவங்களை வீழ்த்த பார்ப்பாங்க.
அது வந்து இப்போ ஒரு பேடித்தனம். இப்ப அந்த மாதிரி ஒரு பேடித்தனத்தை கையில எடுத்திருக்கிறீங்க. ஐயாவை வந்து நேரடியா வீழ்த்த சக்தி இல்லாதவனுங்க, நேரடியா எதுக்க திராணி இல்லாதவனுங்க, ஐயாவோட போராட்டத்துல கலங்காண முடியாதவனுங்க, ஐயாவை எதிர்த்து அரசியல்ல எதிர்நீச்சல் போட முடியாத தற்குறிகள், வீணா போனவனுங்க, ஐயாவோட உழைப்ப தெரியாதவனுங்க, நாலாந்தர அரசியல் எட்டாந்தர அரசியல் பண்றாங்க. ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அவர் ஐயா இது, ஐயா அது, அந்த பேரவை, இந்த பேரவை, ஆயா பேரவை, இன்னும் ஆயா பேரவை, இன்னும் சாயா பேரவை. அவனா வக்கீல் பாலு இன்னொரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, இப்ப ஐயாவுடைய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை ஐயா வந்து செயல் தலைவரா அறிவிச்சிருக்கார். தருமபுரி பொதுக்குழுவை அறிவிச்சிட்டார். அவர் ஏன் திடீர்னு வந்து செயல் தலைவரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு வக்கீல் பாலு என்ன சொல்றாருன்னா, நீண்ட காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை ஒதுக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள், அதில் உடன் இருப்பவர்கள் சதி செய்தார்கள். அவருடைய வெளிப்பாடுதான் அன்னைக்கு ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவரா வந்து நியமிச்சிருக்காங்க. அன்புமணியை ஒட்டுமொத்தமா அரசியல் இருந்து ஓரங்கட்ட நினைக்கிறாங்க. ஆனா எங்களுக்கான எதிர்காலம் அன்புமணி தான் அப்படின்னு வக்கீல் பாலு சொல்றாரு. இது உண்மையா இல்ல அவர் வேணும்னு ஏதோ கதைவசனம் எழுதிட்டு இருக்காரா? இல்ல, நீங்க அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒதுக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 25 லட்சம் உறுப்பினர் இருப்பான், ஒருத்தன் கூட நினைச்சதில்லை. ஒரே ஒரு ஆள் கூட அன்புமணி அவர்களை இந்த கட்சி விட்டு ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சதில்லை. ஏன்னா அன்புமணி அவர்கள் ஐயாவுக்கு அடுத்தது அவர் தான் நமக்கு தலைவர்னு சொல்லி எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். அவரை போய் ஒதுக்கி இப்ப என்ன, நான் என்ன கேட்கிறேன், யாராவது அவரை ஒதுக்கி என்ன ஆக போகுது? அவரோட இடத்துக்கு போக போறாங்களா? அவரு யாருக்காவது போட்டியா? அவருக்கு இங்க யாருக்காவது களத்துல போட்டி இருந்ததா? நீங்க அவரை ஒதுக்குற மாதிரி இருந்ததுன்னா அவரை தலைவரா அறிவிக்கிறேன்னு சொன்னோன்னே ஜி.கே. மணி ஏன் முன்மொழிஞ்சு அவர் தலைவரா இருக்கிற ஜி.கே. மணி போய் எதுக்கு மைக்க பிடிச்சு நம்முடைய இளைஞரணி தலைவரை கட்சியின் தலைவராக முன்மொழிகிறேன் அவர் எப்படி போய் சொல்ல போறாரு? அவருக்கு ஒதுக்க மாதிரி கோச்சிட்டு போயிருக்கலாமே. சரி, அவர் சொன்ன போது ஐயாவுடைய அந்த அறிவிப்புக்கு ஐயாவுடைய ஒப்புதலோடு மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு அந்த திருமண மண்டபத்துல இருந்த யார் எதிர்ப்பு தெரிவிச்சா? எல்லாரும் தான் கைதட்டினாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவரை ஒதுக்கணும் எதுக்கணும்னு நினைச்சிருந்தா வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, அவரை போட்டியிட சொல்லுங்க, நானும் போட்டியிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாரும் சொல்லலையே. அப்படி இருந்து அவங்க தேர்தலா நடந்தது. அதோட அண்ணன் சொல்றாங்க நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு. எங்க போய் எந்த பொதுக்குழுவில் அங்க எலெக்ஷன் நடந்தது? யாருக்கு போட்டி நடந்தது? யாரு ஓட்டு போட்டா நீங்க உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா நாம சொல்லிக்கிறது. உண்மை என்னன்னா அதை அறிவிக்கிறாரு, ஐயாவோட அறிவிப்புக்கு ஒப்புதல் கொடுத்து என்னங்கிறாரு, பல ஆண்டுகளா வந்து கட்சியில் ஒரு ஒழிக்க திட்டம் போடுறாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலும் தலைவரா வந்து ஐயா அவரை வந்து யாரும் ஒழிக்க முடியாது. நான் இப்ப சொல்றேன், அன்புமணி அவர்களை யாரும் ஒழிக்க முடியாது. அவரே தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டா தான், வேற யாரும் ஒழிக்க முடியாது. கூட இருக்க வக்கீல் பாலிமார் அவர் போடுவார். அவர் வந்து புக்லின் 4 ஆளுக்கு ஒரு புக்லின் மாதிரி கொண்டு வந்து மண்ணவாரி போடுவாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. ஐயா அவர்களுடைய நேரடி வாரிசு நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். ஐயா நம்ம கிட்ட அவர் அடையாளப்படுத்தினாரு. இங்க யாருக்கும் எந்த மாற்று கருத்து இப்ப கூட கிடையாது. ஆனா அக்காவை கொண்டாந்தாங்கன்னா ஐயா சொன்னாங்க. ஐயா வந்து நீங்க நல்லா கவனிங்க, அந்த அறிவிப்புல தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் ஏற்கனவே ஒருவருக்கு இந்த செயல் தலைவர் பதவியை கொடுத்தேன், அவர் அதை ஏற்க மறுத்து விட்டு அதை அவர் ஏத்துக்கல, அதனால நான் ஸ்ரீகாந்தி கொடுக்குறேன். தெளிவா சொல்லிக்கிறார். நீங்க ஏற்கல, உங்களுக்கு அந்த பதவி மேல மரியாதை இல்லை, உங்களுக்கு பிடிக்காத அந்த பதவி மரியாதை இல்லை, அந்த பதவி யாரு கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கு? நீங்க உங்களுக்கு தான் அது செயல் தலைவர்னா அது தப்புன்னு நினைச்சிட்டீங்க. அது சரி, அது யாருக்கு அது பிடிக்குதோ, யார் அதை பெருசா நினைக்கிறாங்களோ, யார் அந்த செயல் தலைவர் பதவியை ஐயா இட்ட கட்டளையாக ஏற்று அவர் வந்து காலால் விட்ட வேலையை தலையில் சுமந்து செல்ல யார் தயாரா இருக்காங்களோ அவங்க எடுத்துட்டு செய்யட்டும். இல்லைன்னா இருக்கு, நான் ஒரு பதவியில இருக்கேன், எனக்கு அந்த பதவி வேண்டாம்னா அந்த பதவி வேற யாரு கொடுத்தா எனக்கு என்ன இருக்கு? ஆமா, அது அப்பவும் ஐயா என்ன பண்றாங்க, ஒரு வாரிசு எடுத்துக்கல, இன்னொரு வாரிசுகிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப அன்புமணியை ஒதுக்கிவிட்டு என்ன இப்ப நாங்களே என்ன எங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருந்தா ஒரு ஆளை கொண்டு போய் எங்க செயல் தலைவராக்குனாங்க இல்லையா? இல்ல, உங்களை அன்புமணி அவர்களை தூக்கி வளர்த்த, குளிப்பாட்டி விட்ட, தலை சீவி விட்ட, அவரை பள்ளிக்கு அனுப்பிய, அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்த, பாடங்களை சொல்லி கொடுத்த அவருடைய மூத்த சகோதரி தான் இன்னைக்கு ஆயிருக்காங்க. அவங்க உங்களுக்கே அக்கா தானே, அண்ணனுக்கே அக்கா தானே, சம்பந்தியும் கூட. அது சம்பந்தி உறவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அண்ணனுக்கு அக்கா, ஒரு வீட்டுல அக்காங்கிறது மூத்த பிள்ளை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம, ஒரு வீட்டுல மூத்த பெண் பிறந்தா அதுதான் மகாலட்சுமி. அந்த பெண் குழந்தை தான் வந்து அந்த குடும்பத்தையே தாயா இருந்து பாத்துக்குவாங்க. அதுதான் வழக்கம். அப்படி பாக்குற போது அன்புமணி அவர்களுக்கு ஒரு அன்னை ஸ்தானத்துல இருந்து அவங்கதான்
பள்ளிக்கூடத்துக்கு போயில தலை சீவி விட்டுருப்பாங்க, பவுடர் அடிச்சு விட்டுருப்பாங்க, பைய எடுத்து மாட்டி விட்டுருப்பாங்க, வீட்டு படத்துல சந்தேகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்கதான் வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அவங்கள போய் எப்படி திடீர்னு கொண்டாந்து திணிச்சாங்கிறாங்க, இவரை வந்து திட்டமிட்டு ஒதுக்குனாங்கிறாங்க. பொதுவாக இந்த கட்சியில கிளையிலேயே உழைக்காம, அதாவது ஒரு ஊர் கிளை, அந்த கிளையில போய் கேட்டா இந்த குடும்பம்லாம் கட்சிக்கு வன்னியர் சங்கத்துக்கு எந்த வேலையும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி குடும்பங்கள் சொந்த கிராமத்தில் எந்த கிளையிலையும் வேலை செய்யாத, தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத, வன்னியர் சங்கம்னா என்னன்னே தெரியாம ஒரு குடும்பம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் ஏதோ படித்து விட்டு ஏதோ வேலைக்கு சென்னைக்கு போனா ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் அன்புமணி அவர்களை இந்த நிலைக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஒரு 10 பேர். அந்த 10 பேர் யாருன்னா, அந்த 10 பேரோட என்னோட சொந்த ஊருக்கு போங்க, அவன் விவரம் தெரிஞ்சிருந்து அவன் குடும்பம் இந்த கட்சி தாங்க, என்ன அவன் கட்சி வச்சுன்னு தாங்க சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா கூட இருக்கிறவங்க எல்லாரும் கிராமத்திலே அப்படித்தான் இருக்கு. சின்னையாகிட்ட அந்த மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க. ஆனா சின்னையாகிட்ட அந்த மாதிரி உழைச்சவங்களும் இருக்காங்க, அவங்கள நான் சொல்லல. ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் தான் இருக்கும். அந்த 10 பேர் யாருன்னா, அவன் சொந்த ஊர்ல எந்த கட்சி வேலையும் பார்த்ததில்லை, தன்னை அந்த குடும்பமே போய் அந்த குடும்பமா அவங்க வீட்டுல வேற ஒரு சின்னம் தான் வரைஞ்சிருக்குதுமா, அந்த சின்னத்தை சொல்ல விரும்பல. அந்த மாதிரி சின்னமெல்லாம் வரைஞ்ச வீட்டுல இருந்து வந்தவங்க தான் அன்புமணியை உருவாக்குன மாதிரி, பாதுகாத்த மாதிரி, அவங்க தான் அன்புமணி காப்பாத்துற மாதிரி பொய்யா பேசிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு அவரை ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு அவர்கிட்ட ஒரு பொய்யான தகவலை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அவருக்கு அவருடைய சொத்தை இவனுங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு மீட்டு கொடுக்குற மாதிரி பொய் பேசுறானுங்க. ஏங்க இதோட சிரிப்பு என்ன இருக்கு? இது அவர் சொத்து, அவங்க அப்பா ஐயா, இவனுக்கு என்ன போய் அவர்கிட்ட ஐயா கிட்ட இருந்து புடுங்கி கொண்டு போய் இவர்கிட்ட கொடுக்குறானுங்க. நீ என்ன அவ்வளவு வெறி புடுங்கி? இல்ல அவர் சொத்துங்க, அவங்க ஐயா அவங்க அப்பா இல்லனா அவர் கையில தான் இருக்குது. உங்களா 3 வருஷம் முன்னாடி தலைவராகவே ஆக்கி விட்டாங்க. தலைவராக்குனதுக்கு அப்புறம் இவங்க சொல்றதுல நீங்க நம்புறீங்க, ஏன் கேக்குறீங்க? டே கட்சி என்னதுடா, அது எங்க அப்பாடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் அசிங்கமா எழுதுனா ஐயாவை, அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணுமா இல்லையா? சின்ன என்ன பண்ணிருக்கேன், எங்க அப்பா வந்து எப்ப எழுதலன்னு செருப்பை கழட்டி அவனை அடிச்சிருக்கணுமா இல்லையா? இங்க எழுதி போட்டு அங்க வந்து கேக்கன்னு பல்ல போட்டு இழிச்சிட்டு உங்க பக்கத்துலயே நிக்கிறான், அவன்கிட்ட ஒரு போஸ் கொடுக்குறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, அவனை தோல்ல தட்டி கொடுக்குறாரு. நேத்து ஒருத்தன் போய் அந்த அக்கா கிட்ட, சௌமி அக்கா கிட்ட நின்று அப்படி சிரிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு வரான். என்ன ஐயாவை திட்டம் வந்து உங்கள்கிட்ட நிற்பானா? அவன் நிக்க முடியுமா? திட்டிவிட்டு உங்கள்கிட்ட வருவானா? சொல்லுங்க. இந்த வன்னியர் சமுதாயத்துல பிறந்த, தமிழ் சமுதாயத்துல பிறந்த யார் வேணாலும் சொல்லுங்க, உங்க அப்பாவை திட்டிவிட்டு அடுத்த நாள் உங்ககிட்ட வந்து அவனால சிரிக்க முடியுமா? சொல்லுங்க. நமக்கு நம்ம அப்பாவுக்கு 1000 பிரச்சனை கூட இருக்கும், பேசிக்காம கூட இருப்பான். ஆனா நம்ம அப்பாவை திட்டிவிட்டு நம்மகிட்ட வர முடியுமா? ஒருத்தன் எப்படி வர முடியுது? ஆனா நீங்க முதல்ல வீட்டு வாசப்படி மிதிக்க விடலாமா? அந்த மாதிரி ஆளு எப்படி உங்களுக்கு நல்லது செய்வான்? இன்னைக்கு ஐயா வேண்டாங்க உங்களுக்கு நாங்களா பாதுகாக்கிறேன்னு சொல்றான், நாளைக்கு என்ன பண்ணுவான்? உங்க பொண்ணுகிட்டயோ மருமகன்கிட்டயோ போய் சேர்ந்துக்கிட்டு உங்களை சொல்லுவான், அவரெல்லாம் வயசாகி போச்சுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போவான். அப்புறம் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட போவான். ஆக மொத்தம் இவன் வந்து ஓடுற ரயில்ல ஏறி ஓடுற குதிரையில பந்தயம் கட்டுறவன், ஓடிட்டே இருப்பான். இவன் நிலையானவன் கிடையாது. தலைவன்றது யாரு? ஒரு கொள்கையை சொல்பவர் தலைவர். தொண்டைங்கிறவன் யாரு? கொள்கையை சொன்னவனை தலைவனாக ஏத்துக்கிட்டு அவர் வழியில் நடக்கிறவன் தொண்டை. ஒரு கொள்கையை சொன்னார் ஐயா, என்ன சொன்னாரு? வன்னியர்கள் முன்னேற வேண்டும், கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு இடஒதுக்கீடு வேணும். மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%, நம்ம மக்கள் தொகை 5ல் 1 பங்கு தமிழ்நாட்டு மக்கள் தொகை இருக்கிறோம், அதுக்கு வேணும். அதுக்கு நீங்க கிராமத்திலிருந்து ஒரு 5 இளைஞர்கள் வாங்க என் பின்னாடி, நான் பெற்றுத்தாரேன்னு சொன்னாரு. அப்போ ஊருக்கு 5 பேர் வந்தான். அதுல ஒருத்தன் தான் நானும். நான் சின்ன பையன், அப்படி நாங்களே ஸ்கூல் படிக்கிற காலத்திலே வந்துட்டோம். இது மாதிரி வந்தவன். அப்ப அந்த கொள்கையை சொன்ன தலைவர் அந்த கொள்கைக்காக போய்கிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஒருத்தன் கேட்கறான், ஏங்க நீங்களா ஐயா பக்கம் போயிட்டீங்களான்றான். நான் எங்கடா இருந்தேன் ஐயா பக்கம்? நான் எங்க இருந்தேன் அங்க போயிட்டேன், நான் அங்கதான் இருக்கிறேன். போனவங்க அண்ணன் கோச்சுக்கு போறாரு, அது வேற. நான் எங்க இருந்தேன்? நான் ஐயா கூட இருந்தா இப்படி இருக்கிறேன். ஐயாவை வந்து அண்ணன் தலைவராக ஏத்துக்கிட்டா அவரை நான் அடுத்த தலைவராக ஏத்துக்குவேன். ஐயா இல்லைங்க எனக்கு தலைவர்னு சொல்ற போது கொள்கை ரீதியா அவர் எனக்கு தலைவர் இல்லை, அவ்வளவுதான். கொள்கை ரீதியா தான் நான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில இல்ல. கொள்கை ரீதியா ஐயாவுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டவன் நான் முழுக்க உள்வாங்கி இருக்கிறேன். ஐயாவை ஏத்துக்கிட்ட எல்லாருமே நாங்க ஒரு கட்சி, ஐயாவை ஏத்துக்கல நீங்க வேற கட்சி, அவ்வளவுதான்.
ஐயா தான் கொள்கை, ஐயா தான் தலைவர், ஐயாவை ஏத்துக்கிட்டா அவங்களா ஒரே கட்சி. இதுல கொஞ்சம் பேருக்கு ஐயா சரியில்லைன்னா ரைட்டு, உங்க சித்தாந்தப்படி நீங்க ஐயாவுடைய கொள்கைக்கு மாற்றா ஒரு சித்தாந்தம் இருக்குதுன்னா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுங்க, நீங்க போய் நடத்துங்க, உங்க சித்தாந்தத்தை நடத்துங்க. அதானே நியாயம். ஐயா சரியில்லை, ஐயா கொள்கை சரியில்லை, அப்புறம் ஐயா கட்சிக்கு நான் தலைவர், அப்புறம் இப்படி கட்சி கொள்கை சரியாயிடுமா? சரியில்லாத கட்சிக்கு சரியில்லாத தலைவரோட கொடியையும் சரியில்லாத தலைவருடைய சின்னத்துக்கு இங்கே அலையிறீங்க. நீங்க ஒரு சரியான கொள்கையை வடிவமைங்க, அந்த கொள்கையை ஏத்துக்கிறவங்கள நீங்க கொண்டு போங்க. முதல்ல உங்களை நாங்க வாழ்த்துறோம், பாராட்டுறோம், உங்களுக்கு வணக்கம் செலுத்துறோம், எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா ஐயாவுடைய கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், ஐயாவுடைய போக்கு சரியில்லை, ஆனா ஐயா பேரை பயன்படுத்திக்குவான், ஐயா பேரை பயன்படுத்திக்குவான், ஐயா சம்பாரிச்சு வச்ச மக்கள் செல்வாக்க பயன்படுத்திக்குவான், ஐயா உருவாக்கின நிர்வாகிகளை நாங்க கூப்பிட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றது உலகமகா பித்தலாட்டம், போர்ச்சரி. இந்த வேலையை செய்யக்கூடாது இல்ல. இது என்ன நியாயம் சொல்லுங்க? இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சரியான விளக்கத்தை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் மருத்துவர் ஐயா தான் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.